தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. விஜய் அவர்கள் 100 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அதிமுக அனுமதி வழங்கியிருப்பதாகவும் 2½ வருடங்கள் முதல்வராகவும் அல்லது 5 வருடங்கள் துணை முதல்வராகவும் விஜய் அவர்கள் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக இது பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை 2ஆக பிரிக்கலாம். கரூர் சம்பவத்திற்கு முன்பாக, கரூர் சம்பவத்திற்கு பின்பு. ஏனென்றால் கரூர் சம்பவத்திற்கு முன்பாக வரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி அமைக்கும். இல்லை என்றால் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம்தான் தனித்து போட்டியிடும் என்று விஜய் அவர்கள் தெரிவித்து வந்தார். ஆனால் கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு ஒட்டுமொத்தமாக அரசியலையே தலைகீழாக மாற்றிவிட்டது. தற்பொழுது விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை முழுமையாக எதிர்த்து வருகிறார். மத்தியில் பாஜகவையும் தற்பொழுது முழுமையாக எதிர்த்துவிட்டால் அரசியலை விஜய் அவர்கள் கையாள முடியாது. மேலும் விஜய் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தும். இதனால் சில முக்கியமான கோரிக்கைகள் அதிமுகவிடம் முன்வைத்திருந்தார். அனைத்தையும் அதிமுகவினர்கள் பெற்றிருப்பதாகவும் தற்பொழுது கூட்டணி உறுதி செய்யப்படும் என்றும் இதனால் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது. கூட்டணி வைப்பதற்கு மிக முக்கியமான காரணமே எப்படியாவது திமுக ஆட்சியிலிருந்து விலக்க வேண்டும், திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களது ஒட்டுமொத்த எண்ணம். திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைக்குமேயானால் சில முக்கியமான நிர்வாக பொறுப்புகளை தமிழக வெற்றிக் கழகத்திடம் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வார். இதனால் தமிழக மக்களின் பாதுகாப்பையும் விஜய் அவர்கள் மூலமாகவே உறுதிப்படுத்தலாம். 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அரசியல் களமே முற்றிலும் மாறும். திமுக இல்லாத ஆட்சியே தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்றும் தாவேகா தரப்பிலிருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உண்மையான தொண்டர்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள். விஜய் அவர்கள் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் தனித்து போட்டியிடலாமா அல்லது தாவேகா அதிமுகவின் தலைமையில் கூட்டணி வைக்கலாமா?